பண்ணி நாங்கள் வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அம்மா எங்களை தரகுறவா வந்துட்டு அப்ரூவல் இருக்குதான்னு கேட்கறதுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன அதிகாரம்? அந்த வேலையை நாங்கள் செய்ய முடியாது. ஆமா, இதை வந்து நாங்கள் செய்ய முடியாது. உறவு கொண்டாடி தான் அடுத்த நடவடிக்கைக்கு தான் நாங்கள். தண்ணி எத்தனை நாள் விட்டு அரைச்சிக்கிற நீ? தண்ணி எத்தனை நாள் விட்டு அரைச்சிக்கிற நீ? குட்டையிலெல்லாம் குழப்பிட்டு போறாங்க. சிவனெல்லி விவசாயிகள் பேசுறாங்க. கொஞ்சம் இடம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த அம்மா நேற்று வந்தது அந்த அம்மாவுக்கே தெரியாது பொறுக்கால. தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தருமபுரி கடத்தூர் அருகே கல்குவாரி அதிகாரிகளின் ஆசையோடு 24 மணி நேரமும் நடைபெற்று வருவதாக புகாரானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஆய்வுக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினரிடம் அவர்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்ற முழு விவரத்தை வழங்குவதற்காக செய்தியாளர் வெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வெற்றிவேல், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடகத்தூர் அருகே இருக்கக்கூடிய மடகுதள்ளி ஊராட்சி. இந்த ஊராட்சியில் வந்து மடகுதள்ளி, பசுவாபுரம், சிவனெல்லி உள்ளிட்ட 7 கிராமங்கள் இருக்கு. இந்த 7 கிராமங்களும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இந்த கிராமத்துல வந்து இந்த பகுதியில் வந்து நரசிம்ம பெருமாள் மலை ஒரு இருக்கு. இந்த மலை கிராமத்துல வந்து அந்த மலையில வந்து தனியார் கல்குவாரி வந்து கடந்த 2012 முதல் இயங்கி வருகிறது. அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மலையில வந்து ஏலம் விடப்பட்டு இந்த கல்குவாரி நடக்குது. இந்த கல்குவாரிக்கு அருகில வந்து சுமார் அந்த மலையை சுற்றி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு. இந்த மக்கள் வந்து கல்குவாரியால் வந்து தினந்தோறும் வந்து தினமும் பாதிக்கப்படுறாங்க. இது சம்பந்தமா வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மற்றும் அந்த கனிம வளத்துறைகளும் வந்து பல முறை புகார் கொடுத்தும் வந்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இன்று வந்து பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சேர்ந்த கோவிந்தசாமி வந்து புகார் செஞ்சிருந்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் இன்னைக்கு ஆய்வுக்கு வந்திருந்தாங்க. அவர் வந்து அந்த புகார் வந்து ஆய்வுக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து நேரில் வந்து அந்த கல்குவாரியை பார்வையிட்டு அந்த இருக்கக்கூடிய பொதுமக்களோட வந்து விவரத்தை கேட்டறிந்தார். அது மட்டும் இல்லாம கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கல்குவாரி இருக்கிறதுனால வந்து இரவு பகலா வந்து வெடி சத்தத்தால் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம கடுமையா அந்த பகுதி மக்களும் வந்து வீடுகளில் விரிச்சல் ஏற்படுறதும் விவசாயிகள் விவசாயத்தை வந்து முற்றிலும் பாதிக்கப்படுது. கடந்த 24 மணி நேரமா பார்த்தோம்னா லாரியில் வந்து அந்த கல்லுலாம் வெட்டி எடுக்கப்படுகிறதால வந்து இந்த சாலையும் வந்து முற்றிலுமா சேதம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கல்குவாரி வந்து அரசு விதிமுறைகளை மீறி ஆழமாக வந்து எடுத்திருக்காங்க. இந்த கல்குவாரியால் வந்து சும்மா பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் தொலைவில் தான் வந்து இருக்கணும். ஆனா வந்து 50 மீட்டர் தொலைவில் வந்து வீடுகளும் இருக்கு. இந்த கல்குவாரி எடுக்கணும்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த வந்து ரத்னவேல் என்பவர் தான் வந்து இது நடத்தி வராரு. என்ன கத்தினா கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதிமுக ஆட்சி காலத்துல இவர் ரத்னவேலுக்கு தான் வந்து இந்த டெண்டர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அந்த ரத்னவேல வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்து வரும்போது அந்த இருக்கிற பொதுமக்கள் வந்து அவர் முற்றுகையிட்டு வாக்குவாதம் இருக்காங்க. அது சமமா வந்து அந்த காரை விட்டு கீழே இறங்கி அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம சட்டமன்ற உறுப்பினரும் வந்து வாக்குவாதத்தில் திரு பரபரப்பா ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து வட்டாட்சியும் வந்து அங்க வந்து பொதுமக்கள் வந்து முற்றுகையிட்டு கடுமையா வந்து வாக்குவாதம் ஈடுபட்டாங்க. காரணம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாங்க வந்து 10 வருஷமா வந்து இந்த கல்குவாரி மூடணும்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தாலும் கூட நீங்க இது வரைக்கும் ஏன் மூடல? இங்க திரு பொதுமக்களுடைய நிலைமை என்ன இருக்கு? பாதிக்கப்படுற பொதுமக்களுக்கு என்ன நிவாரணம் தரப்போறீங்க? அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் வந்து பார்த்தோம்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உள்ளிட்ட அடிப்படை இதுல வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவோம் மாவட்ட நிர்வாகத்திலே சொல்லியிருக்காங்க. கைமொழி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.